CITU ரயில்வே தொழிற்சங்கத்திற்கு சட்டப்படியான உரிமைகளை வழங்க வலியுறுத்தி ரயில்வே ஊழியர்கள் சென்னை மூர் மார்க்கெட்டிலிருந்து ரயில்வே பொது மேலாளர் அலுவலகம் வரை பேரணியாக செல்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், அவர்களின் கோரிக்கை என்ன, விவரம் என்ன? DREU தொழிற்சங்கத்திற்கு சட்டப்படியான உரிமைகளை வழங்க வேண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் மூர் மார்க்கெட்டிலிருந்து தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகம் பொது மேலாளர் அலுவலகம் வரை தற்போது பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது தொழிற்சங்க தேர்தலில் முறையாக அங்கீகாரம் பெற்ற தங்கள் சங்கத்திற்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் இந்த பேரணியில் பங்கேற்பவர்கள் எழுப்பி வருகின்றனர். DREU தொழிற்சங்கத்திற்கு சட்டப்படியான உரிமைகளை வழங்க வேண்டும். அது மட்டுமின்றி DREU தொழிற்சங்கத்திற்கு கூடுதலாக 100 கிளைகள் அங்கீகாரம் வழங்க வேண்டும். ரயில்வே துறையில் ரேட் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி DREU தொழிற்சங்கத்தினர் 2000க்கும் மேற்பட்டோர் மூர் மார்க்கெட் பகுதியிலிருந்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அலுவலகம் வரை பேரணியாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தொழிற்சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற தங்களுக்கு முறையான அங்கீகாரம் வழங்க வேண்டும், அதே போல அலுவலகங்களை முறையாக ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த பேரணி நிறைவுக்கு பிறகு CM-ஐ சந்தித்து அவர்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக மனு கொடுக்க இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இந்தியன் ரயில்வேல 3வது ரகசிய வாக்கெடுப்பு நடந்து சதர்ன் ரயில்வேல அங்கீகாரம் பெற்ற 2 சங்கங்கள்ல ஒரு சங்கம் தக்ஷண ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியன் அஃபிலியேட்டட் டு CITU. ஆனால் இப்போ ஜெயிச்சு 1.5 வருஷமாயும் எங்களுக்கு தேவையான கிளைகள் இல்லை, தேவையான நிர்வாகிகள் இல்லை, எந்த வசதியும் மற்ற சங்கத்துக்கு மாற்றான் சங்கத்துக்கு ஈக்குவலாக எங்களுக்கு தரல. அவங்களுக்கு 170 கிளை கொடுத்த போது எங்களுக்கு 70 கிளை வெறும் 70 தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு சரியாகவும் நாளைக்கு சரியாகும்னு பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஆனால் கொடுக்கல. இதுக்கு எகென்ஸ்டாக தான் இந்த போராட்டம். எங்களுக்கு இப்போ சென்னை டிவிஷன்னா திண்டிவனம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வரைக்கும் 1 கிளை. ஆனால் மாற்றான் சங்கத்துக்கு அங்கே 3 கிளை. ஆம்பூர், வாலாஜா ரோடு, காட்பாடி, ஜோலார்பேட்டை நமக்கு 1 கிளை. 1 கிளைன்னா 9 தான் நிர்வாகி இருக்கும். அவங்களுக்கு 4 கிளை, 5 கிளை, 5 × 9 45 நிர்வாகிகள். இதனால எம்ப்ளாயிஸோட இஷ்யூஸ் எங்களால் சஃபிஷியண்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடியலை. எங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு எங்களையும் ரீச் பண்ண முடியலை. எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு 4 ஆஃபீஸ் கொடுக்கும்போது எனக்கு 1 ஆஃபீஸ் ரூம் தான் கொடுக்குறாங்க. ஸோ எங்களால் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் எம்ப்ளாயிஸ் 26,151 ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். எம்ப்ளாயிஸ் தொழிலாளிகள் நேரடி ஓட்டு போட்டதில் முதன்மை சங்கம் DREU. ஆனால் அந்த சங்கத்தை இங்கே ஜெனரல் மேனேஜரும் இந்த நிர்வாகமும் பாலிட்டிக்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்கன்றது எங்களோட குற்றச்சாட்டு. அது எகென்ஸ்டா தான் இந்த போராட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.